ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் உடல் ஆரோக்கியத்தில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நம்ம இப்போ என்ன செய்கிறோன்னா அவல் பாயாசம் தான் செய்ய போகிறோம். இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அது தேவையான பொருட்களை 50 கிராம் முந்திரி, அப்புறம் பால், நல்லா திக்கான பால், பசும்பால், அதுக்கப்புறம் வெல்லம். இந்த வெல்லம் உடச்சி ஆஃப் போட்டுக்கலாம் போதும். அப்புறம் நெய் கொஞ்சம் தாளிப்புக்கு, அப்புறம் மில்க் மேடும் நீங்கள் பாதி போடலாம் இதில். அப்புறம் அவுல் 1 கப்பு, போகா தானே, இது என்ன சொல்லுவீங்க. அப்புறம் நெய் ஊற்றிட்டு மேலே மறுபடியும் ஊற்றுவோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு கம்மியாக தான் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு அதில் ஏலக்காய், இந்த முந்திரியெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். முந்திரியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்திட்டு நல்லா இது கோல்டன் கலர் வந்தோடனே என்ன செய்யணும், தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொஞ்சம் வறுக்கணும். ரொம்ப கருப்பாக இருக்கக்கூடாது, தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். நல்லா ரெட் கலர் வந்தோடனே இப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது வறுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அவளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா தண்ணி இழுக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பால் அதிகமாக சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு அவ்வளோமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நல்லா பொலன்னு வந்துடுது. அது கழுவுனோம்னா எவ்வளோ அழுக்கு வருது தெரியுங்களா. அது வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம அவல் சேர்த்திக்கலாம். அவல் சேர்த்திட்டு அது நல்லா வெந்து வரணும் அதனால தான் தண்ணியில் வேக வைக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ வேகுதுன்ட்டு. 10 நிமிஷமாக, ஆனால் சீக்கிரம் தான் வெந்துடுது. அரிசியோடு இது அவ்வளோ சீக்கிரமாக வந்துடுது. சர்க்கரையிலையும் செய்யலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வெல்லத்தில் தான் செஞ்சேன். வெல்லம் இந்த மாதிரி நல்லா சொரவிட்டு, இந்த மண்டை வெல்லம் இது நல்லா இப்படி இதை திருவி போட்டு நான் பாவு காய்ச்சி இது ஊற்றிப்பேன். அது ஊற்றுறது இருக்க டைம் இல்லை அன்றைக்கி வீடியோ. நல்லா இந்த காய்ச்சி எடுத்துகிட்டு அந்த பாவு மட்டும் ஊற்றிட்டு, பால் நம்ம இப்போ ஊற்றக்கூடாது. ஏன்னா வெல்லம் போடுறதுனால பால் திரிஞ்சிருன்ட்டு நான் கடைசியாக தான் பால் ஊற்றினேன். இது எதுவுமே கசடே இல்லை, அப்படியே போட்டோம். பாலில் நம்ம காய்ச்சிட்டோம்னா சர்க்கரை தான் போடணும். நம்ம வெல்லத்தில் காய்ச்சிற ஐடியா இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். அதுதான் இதில் ஒரு டிப்ஸு. நல்லா எப்படி திக்காக வந்துடுச்சு பார்த்திங்களா, சூப்பராக. நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது அவுளில் பாயாசம் இப்போ தான் நான் வச்சுருக்கிறேன். நல்லா இருந்தது. அப்புறம் இதை இறக்கி வச்சுக்கலாம். இறக்கி வச்சுட்டு அந்த பால் எடுத்து வச்சிடணும். நல்லா ஆடையோட பசும்பால் எடுத்து வச்சிடணும் இல்லையா, அது ஊற்றிக்கிட்டோம். அது ஊற்றினாவே அதுக்கு சரியாக இருந்தது. ஊற்றிட்டு அந்த கலரே மாறிடுச்சு பார்த்திங்களா. நல்லா எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இது இறக்கி வச்சுட்டு நீங்கள் ஊற்றணும். பால் அதுலேயே ஊற்றுனீங்கன்னா திரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றக்கூடாது பால். அப்புறம் இது மில்க் மேட் இல்லை, மிட்டாய் மேட் இது பேர். அதை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சண்டேஸ்லலாம் நல்லாயிருக்கும். காலையில் டிஃபனுக்கெலாம் செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். ரொம்ப எல்லாம் சுகர் இல்லை, இது கம்மியாக தான். ஃபுல்லாக நீங்கள் போட்டிருந்தா இது ஃபுல்லாகவே போட்டிருக்கணும். ஆனால் நான் பாதி வெல்லம் தான் போட்டிருக்கேன் இதில். அடடடடா, அருமை அருமை. அப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நெய் மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். க்ரீமியானதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் பாதாம் இருக்கு இல்லையா, அது நீளமாக கட் பண்ணி அது கொஞ்சம் நெய்யில் வறுத்து அது டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் மேலே ஊற்றிக்கலாம். அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
எப்படி இருக்குது பாருங்கள்.